ஹலோ மக்களே, வெல்கம் டு டீனேஜ் ட்ராவலர். என்னடா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடுறியேன்னு நீங்கள் கேட்பீங்க, எனக்கு தெரியும். நீங்கள் கேட்டாலே என்கிட்ட பதில் இல்லை. அது ஒன்றும் இல்லை, இங்கே நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம அதிகமாக எங்கேயும் வெளில போகிறது கிடையாது. ஆனால் போகிறப்போ கண்டிப்பாக எடுத்து போடணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான் கொஞ்சம் வெளில போகிறோம். ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரியலைங்க, கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன். அது ஏன்னா இப்போ தான் போய் நான் எடிட்டிங்க்கு சிஸ்டம் எடுத்துகிட்டு வரலான்னு போகிறோம் கோயம்புத்தூருக்காக. ஏன்னா இது வந்து கொஞ்சம் சின்ன வயசு ட்ரீம் தான். நம்ம ஒரு சிஸ்டம் வாங்கி அதில் கேம் விளையாடுறதும் எடிட் பண்ணுறதும் இதெல்லாம் எல்லா பசங்களுக்கும் இருக்கிறது தானே. எனக்கும் சேம் அதே தாங்க. என்ன ரொம்ப வருஷம் ஆச்சு நான் எடுக்கிறதுக்கு. இப்போ நிறைய பேர் சீக்கிரமாக எடுத்துட்டாங்க இப்போ இருக்க சின்ன பசங்கள்லாம். நம்ம தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக காசு சேர்த்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போயும் காசு சேர்க்கலாம் இல்லைங்க, வீட்டில் கொஞ்சம் இடம் முடிச்சு நான் இடமா வச்சு தான் எடுத்திருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. மங்களம் இல்லை, வஞ்சிபாளையம். ஓகே கேட்டிருக்காரு. இப்போ எங்கே போயிட்டுருக்கேன், நேரம் என் ஃப்ரெண்டு வீட்டு தான் போயிட்டுருக்கேன். அவனை போய் கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கேருந்து கோயம்புத்தூர் போகிறோம். ஏன்னா கோயம்புத்தூர் வந்து நாங்கள் வந்து பிசி பில் பண்ண தான் சொல்லியிருக்கோம் புதுசாக. ஆனால் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்க பிசி அதெல்லாம் வேண்டாம், ஓன் கஸ்டமைஸ்லாம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஒரு கேமிங் பிசி செட்டப் வாங்குகிறோம். போயிட்டு ஆல்ரெடி நான் போயிட்டு அவங்ககிட்ட பேசி சொல்லி வச்சுட்டுலாம் வந்துட்டேன். இந்த காம்பனன்ட்ஸ் வேணும், இதுதான் எனக்கு பெட்டரு அப்படின்னு சொல்லிட்டேன். பட்ஜெட் மட்டும் கொஞ்சம் எகிரிச்சு என்னோடய இதுலேருந்து. அதை மட்டும் எப்படியே சமாளிச்சிட்டேன். ஆனால் எப்படி 55Kக்கு வந்துருச்சுங்க, ஒன்றும் பண்ண முடியல. சரி ஓகே, எடுக்கிறோம், நமக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணும் முடிவு பண்ணி வச்சுக்கப்புறம் காசு பார்க்கக்கூடாதுல்ல. அதனால தான் பரவாயில்ல எடுத்துருவோன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். இப்போ நேராக போய் அவனை தான் பார்த்துட்டு என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு நேராக இங்கேருந்து நம்ம கோயம்புத்தூர் போகிறோம். இடையில போகிறப்போ விளாக் பண்ணணுன்னு தெரில, போகும்போது முடிஞ்சால் கண்டிப்பாக விளாக் பண்ணுறேன். சப்போஸ் எனிஸ் ஏதாவது சம்பவம் நடந்துச்சுன்னா உடனே எடுத்துருவோம். அப்புறம் முக்கியமாக நான் அந்த கம்ப்யூட்டர் சென்டரோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். யாராவது சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அவங்ககிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆஃபர் பேசிக்ஸ்லேயும் பண்ணித்தராங்க, அவங்களோட ஓன் வேரியண்ட்டு இருக்குது, அதையும் வாங்கிக்கலாம். இல்லையா உங்களோட கஸ்டமைஸ் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லுங்கள். கேமிங் பிசி எப்படி எடிட் பண்ணணும், செட்டப் பண்ணணும், எந்த மாடலு, என்ன ரேம் யூஸ் பண்ணணும், இதெல்லாம் நீங்களே சொன்னால் அதையும் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்போ நான் அப்படி தான் வாங்க போயிட்டுருக்கேன். வாங்க போகலாம். பார்த்துட்டே இரு. கோயம்புத்தூருக்குள்ளே வந்தாச்சு நாங்கள். ஆல்ரெடி இங்கே காந்தி நகருக்கு பேக் சைடில் தான் நாங்கள் ஆல்ரெடி சிஸ்டம் சொல்லியிருந்தோம். அங்கே தான் போயிட்டுருக்கோம். மேபி மழை ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ஏரியாவில், திடீர்னு வருது. ஆனால் தூரல் தான் இருக்குது, இன்னும் பெரிய மழையை பெய்யல. வந்துட்டோம், ஆனால் ஷாப் இன்னும் திறக்கல. கால் பண்ணி தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாங்க, வரட்டும். நம்ம கால் பண்ணி அவங்க வர சொல்லுவோம். வந்துட்டா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டு. இதான் அந்த கடை, கம்ப்யூட்டரான் சிஸ்டம். ஓகே, இனி அடுத்து கன்டினியூ பண்ணுறவங்க வந்த உடனே உங்களுக்கு. நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுற ப்ராசஸர் பார்த்திங்கன்னா Ryzen 5 6600 GT யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம அடிஷ்னல் கூலர் எதுவும் போடலை, நம்ம ஸ்டாக் கூலர் தான் போட போகிறோம். ஏன்னா இது ஒரு என்ட்ரி லெவல், அதுவும் கேமிங் பிசிங்கனால ரொம்ப தேவையில்லை. ஒரு மீடியம் லெவல் ஃபேன் இருந்தாலே போதும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்டாக் கூலரே போட்டிருக்கோம். டோட்டலாக இது எவ்வளோ ஆச்சு இப்போ? அந்த 50,500 தான் ஆச்சு. இல்லை அந்த நம்ம இதில் ஜிஸ்கேலில் DDR4 ரேம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 16:1 ரேஷியோ யூஸ் பண்ணியிருக்கோம். டபுள் ரேம் போகலான்னு பார்த்தேன், ஆனால் பட்ஜெட்டில் அதனால சிங்கிள் ரேம்லேயே க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ 16 நம்ம 4 ரேமே போடலாம்ல, போட்டுக்கலாம். அடுத்து போடுறது வந்து 4th ஸ்லாட். இதுவும் ஒரு சேனல். ஓகே, செகண்ட் சேனல் 4th சேனல் தான் போடணும். அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு தேர்டு போடணும். ஃபஸ்ட்டு போடக்கூடாது. ஓகே, இனிஷியலாக போடும்போது செகண்ட் 4th தான் கிளிக் பண்ணணும். சாப்பிட்டீங்களா? எந்த ஊரில் வரீங்க?
இப்போ மதர் போர்டையும் நம்மளோட சிபியோட அவுட்டர் யூனிட்டையும் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஒயரிங் ரெடி பண்ணணும். அவரே ரெடி பண்ணி கொடுத்துறேன்னு இருக்காங்க. அதனால் நம்ம வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு சீக்கிரமாக அதை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். இன்னும் இந்த சீரீஸும் எண்ட் ஆஃப் லைஃப் ஆயிடும். இதுங்களா? அடுத்தது ரைசனும் 1 வருஷம் 2 வருஷம் அப்புறம் அந்த சீரீஸ் வேறு வாங்க. அது முடிச்சிருச்சு. அடுத்து 7, 8 7000, 8000, 9000 அது வர ஆரம்பிச்சிருச்சு. நீ அது வந்து நம்மளுக்கு இந்த பேக்கெட் பட்ஜெட்டில் வரல. அது வந்து ரொம்ப காஸ்ட்லி. இதில் கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்திங்கன்னா நம்ம என்ஃபோர்ஸோட RX 580 8GB கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு நல்ல ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு, கேமிங் கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குங்கிறதுனால நம்ம 8GB போயிருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்மளோட சிஸ்டம் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டு கிராஃபிக்ஸ் கார்டெலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம சைடு டோர் போடணும். சைடு டோர் போட்டு ஒயரிங் அலைன்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் முடிச்சிட்டோன்னே நம்ம சிஸ்டம் ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் சிஸ்டம் பில்ட் பண்ணி ஆன் பண்ண போகிறோம். அப்போ நல்லா இருக்கா அப்படி இருக்குன்ட்டு. ஓகே. Oh my God! Wow! ஸோ நம்ம அண்ணா தான் நம்மளோட சிஸ்டம் ஃபுல்லாக பில்ட் பண்ணி கொடுத்தாரு. கன்ஃபார்ம் உங்களுக்கு யாராவது சிஸ்டம் பில்ட் பண்ணுற நீட் இருந்துச்சுன்னா நம்ம அண்ணாவை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவர் ஐடி கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன், மொபைல் நம்பர் தரேன். கன்ஃபார்ம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய். ஓகே. வேகமாலாம் போக மாட்டேன்னா, ஸ்லோவாக தான்டா போய் ஆகணும். ஒரு வழியாக சிஸ்டம் வாங்கிட்டேன். எவ்வளோ நேரம் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொரியர்னா உங்களுக்கு சார்ஜஸ் தானே 50 ரூபா. அதுவும் லேட்டாக தானே வரும், நாளைக்கு ஆகும். அதான்டா பஸ்ஸில் வேணால் 100 ரூபா இன்றைக்கே வந்துடும்ல. சரி, ஓகே, பார்த்துக்கலாம். ஓகேங்க, அவ்வளோதாங்க, வாங்கிட்டோம். இப்போ நேராக என்ன பண்ணுறோன்னா வீட்டுக்கு போல் காந்திபுரம் போகிறோம். போயிட்டு வச்சுன்னு திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. வாங்கிட்டு என் ஃப்ரெண்டுக்கு பவுச் வாங்கணுமா, பார்த்துடா அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் செட் பண்ணி பார்ப்போம். ஆனால் தரமாக பண்ணி கொடுத்தாங்க. 50 தான் பட்ஜெட் வச்சுருந்தேன், 51 வரைக்கும் வந்துருச்சு. ஓகேடா சரி, மாற்றி வேணால் வச்சுக்கலாம்டா திருப்பிட்டு. சரி பண்ணுவோம். அவன் என்னடானா பின்னாடி 2 வச்சு பிடிச்சி உட்காந்துருக்கானா, கேமரா வச்சு டிவி மானிட்டரையும் சிபியும். ஆனால் கொஞ்சம் அடைஞ்சலாக இருக்கும் போல். கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் அப்படியே மாற்றி வச்சுட்டு வீட்டுக்கு போகணும். ஆக்சுவலாக மழை ரொம்ப நேரமாக காலையில் நாங்கள் கிளம்பி வரப்போலேருந்து வந்துட்டுருக்கு. நாங்கள் காலையில் ஒரு 8 மணிக்கே கிளம்பிட்டோம். அப்போலேருந்து மழை வந்துட்டு தான் இருக்குது. என்னடா மச்சான் ஏதோ சொன்னேன், என்னது? ஓகே. நான் சொல்கிறது அவனுக்கு புரியல, அவன் சொல்கிறது எனக்கு புரியல. ஆமாடா, ஃபோனு பண்ணல வச்சான், விளாக் பண்ணிகிட்ருக்கேன்டா. அவன் ஃபோனில் பேசிட்டு நினச்சிட்ருக்கான் அவ்வளோ நேரங்க. நீ மழை வர்றதுக்குள்ளே எப்படியாவது இங்கேருந்து நான் கிளம்பி போகணும். வரவில்லை, என் வீடியோக்கெல்லாம் மழை நல்லா தூரிட்டு இருந்துச்சு. அதனால் பெருசாக என்னால் எடுக்க முடியல. பக்கத்தில் வந்தப்போ ஓரளவுக்கு மழை கம்மியாக இருந்தனால தான் அப்போ அதை எடுத்தேன். இப்போ கொஞ்சம் ரெயின் வர மாதிரி இருக்குது. மூட்டமாக போட்டு கருமேகம் வந்துருச்சு ஃபுல்லாக. எந்தாச்சும் நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எங்கேயா மழை வராமல் இருந்தால் சந்தோஷம். வந்துச்சுன்னா தான் எனக்கு ரொம்ப கஷ்டம்.
பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது கோயம்புத்தூருக்குள்ளே. கிளம்பிட்டோம். இதை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு இதை அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். இல்லைனா இதை பார்ட் 2வாக ஒன்று அப்லோட் பண்ணிடுறேன். சிஸ்டம் ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறத அதை நீங்கள் பாருங்கள். ஓகேவா? ஸோ இதோட எண்ட் பண்ணிக்கலாமா? பாய்.